கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக அவபக்தியை குறித்து தியானித்து வருகிறோம். நேற்றைய தினம் பார்த்தோம், எதனால் அவபக்தி உண்டாகிறது என்றது குறித்து நாங்கள் திப்போம். அவபக்தி நமக்குள்ளே வரும் பொழுது, அவபக்தி உள்ளவர்களாய் நம்ம மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்குறது என்பது குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதன் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நாங்கள் பார்ப்போம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணி சோதம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த பிற்காலத்தில் அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை சிருஷ்டாங்கமாய் வைத்தார். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, அவபக்தி உள்ளவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவபக்தி உள்ளவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாவார்கள் என்றதை குறித்து 2 சம்பவத்து கூட அந்த இடத்துல விளங்கப்படுகிறது. நோவாட காலத்திலும் சரி, அங்கே பார்க்கிறோம், அவபக்தியா இருந்தவர்கள், அங்கே பக்தி உள்ளவர்கள் அந்த 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அங்கே அநீதி நிறைந்த, பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்ததாக மாறினது. ஆகவே நோவாகோ கர்த்தருடைய கண்களை தயவு கிடைத்து நோவா பிரசங்கித்தான். தொடர்ச்சியாக பிள்ளையை கட்டி முடிக்கும் வரை அவன் பிரசங்கித்தான். ஆனாலும் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்ன காரியத்தை தேவன் மேல் யாரும் பக்தி உள்ளவர்களாக மாறல, அவனை நம்பல. மாறாக பக்தி உள்ளவர்களாகிய நோவாட குடும்பத்தார் 8 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள், இனி ஒரு அழிக்கப்பட்டார்கள். அதே போல நாங்கள் பார்க்கிறோம், சோதோம் கோமாரா பட்டணத்தையும் ஆண்டவர் அழித்தார், சாம்பலாக்கி போட்டார். இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சிருஷ்டாந்தமா எங்களுக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதுக்கான அடையாளம்? நாங்கள் அவபக்தியில இருந்து நம்ம செத்து போய்விடாதபடி, அழிந்து போய்விடாதபடி கர்த்தர் நமக்கு அங்கே என்னத்தை வைத்திருக்கிறாராம்? ஒரு அடையாளமாக, திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 20வது வசனத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவாவும் பேழை ஆயத்தமான நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு வாத்திருந்த போதும் கீழ்ப்படியாமல் போனவர்கள் அவைகள் பேழையிலே அந்த கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட. பாருங்க, கீழ்ப்படியாமல் அவிசுவாசத்துல போனவர்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்துல போனார்கள். கீழ்ப்படிந்து விசுவாசித்தவர்கள் மாத்திரம் பார்க்கிறோம் அங்கே தேவனுடைய காரியங்களுக்குள்ளே, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே, தேவனுடைய பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லி, விசுவாசத்தினை நோவா தற்காலத்திலே காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனா ஆகினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினுடைய நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் நோவாவை போல பக்தி உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அவபக்தி உள்ள சபையாராகவோ, அவபக்தி உள்ள குடும்பமாகவோ, அவபக்தி உள்ளவனாகவோ நம்ம இல்லாதபடிக்கு எப்பொழுதும் பயபக்தி உள்ளவர்களா, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்க கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.